வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். டாப் 50 பாலிட்டி கொஸ்டின்ஸ் ஆர்ஆர்பி என்டிபிசி 2026 சமீபத்தில் ஆன்சருக்கு வந்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த 2026 கேட்கப்பட்ட மிக முக்கியமான பாலிட்டி கொஸ்டின்ஸ் ரைட்டா. 2026 ஆண்டு எக்ஸாம் இருக்குல்ல, இப்போ மார்ச் மாதம் வந்தது இல்லையா ஆன்சருக்கு. ஸோ அதில் கேட்கப்பட்ட டாப் 50 பாலிட்டி கொஸ்டின்ஸ். ஸோ இந்த பாலிட்டி கொஸ்டின்ஸ்ல மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆர்டிகிள்ஸ். questions which are directly related with polity articles. ஆர்டிகிள் டாப் 50 ஆர்டிகிள்ஸ் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி என்னென்ன ஆர்டிகிள்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ரைட்டா. நான் டாப் 15 கொடுத்தது காரணம் என்னன்னா, மோஸ்ட் கான்சன்ட்ரேட்டட் ஏரியாவிலேருந்து நிறைய கேள்விகள் வந்துருக்கும்ல, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தான் அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கான ஆன்சர், அதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன தேவைப்படுது, இந்த மாதிரி வீடியோஸில் என்ன வேணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம கொண்டு வர முயற்சி பண்ணுவோம் ரைட்டா. டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிபிடி இதோட சேர்ந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் இது ரெண்டுமே நம்ம டெலகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா. முதல் கேள்வி, இது எல்லாமே 2026 ஆண்டு நடந்த என்டிபிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஓகேவா. ஸோ முதல் கேள்வி, which among the following articles of the Indian Constitution provides municipalities ரைட்டா. எதெல்லாம் வந்து இந்திய அரசியலமைப்புல எந்த ஆர்டிகிள்ஸ்லாம் வந்து நகராட்சிகளுக்கான அதிகாரங்களை வழங்குது அப்படின்றாங்க ரைட்டா. ப்ரொவைட்ஸ் முனிசிபாலிட்டிஸ் வித் ஃபினான்சியல் பவர்ஸ், நிதி அதிகாரங்களை வழங்கக்கூடிய ஆர்டிகிள் எது அப்படின்றதான் முதல் கேள்வி. இப்போ நான் ஜென்ரலாக ஒரு அனாலிசிஸ் சொல்லிடுறேன். நான் பார்த்த வரைக்கும் ரைட்டா, நான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நான் பார்த்த வரைக்கும் அவங்க அதிகமான ஆர்டிகிள்ஸ் எதுல இருந்தெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்து கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் முனிசிபாலிட்டிஸ், அதாவது பார்ட் 9 முனிசிபாலிட்டிஸ் பஞ்சாயத்துல இருந்து நிறைய கேள்விகள் இருந்துச்சு. யூனியன் கவர்மெண்ட்ல பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட்டு இதுல இருந்துலாம் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் மோஸ்ட் கான்சன்ட்ரேட்டட் ஏரியாவா இருக்கும். அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸை பத்தியும் நிறைய கேள்விகள் இருந்துச்சு சரியா. ஸோ இது எல்லாமே இதுல நான் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், ஒன்னொன்னா பார்ப்போம் ரைட்டா. இப்போ முதல் கேள்வி என்ன, which of the following articles of Indian Constitution provides municipalities with financial powers? முனிசிபாலிட்டிஸ் நகராட்சிகளுக்கு நிதி அதிகாரங்களை வழங்கக்கூடிய ஆர்டிகிள் எது? 243 பியா, இசட்பியா, யூவா, எக்ஸா அப்படின்னா தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆர்டிகிள் 243X. 243X அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஒரு முனிசிபாலிட்டிக்கு நிதி அதிகாரம் அப்படின்னா, ஒரு முனிசிபாலிட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து டாக்ஸேஷன் பவர், வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரங்களை கொடுக்கறது. வரி வசூலிக்கிறதுனா இப்போ ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கு, அதை குத்தகைக்கு விடுறது ரைட்டா. அது போக ஏதாவது டியூட்டியோ டோலோ ஃபீஸோ கலெக்ட் பண்றதுக்கான அதிகாரத்தை முனிசிபாலிட்டி கொடுக்குற ஆர்டிகல் தான் இந்த 243X ஓகேவா. இப்போ இந்த 243 வரிசையா வருதுல, இது எல்லாமே எதுல கவர் ஆகும் அப்படின்னா அண்டர் பார்ட் 9 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் பகுதி 9 தான் இந்த ஆர்டிகல் எல்லாம் வருது. இந்த பார்ட் 9 அப்படிங்கிறது எப்ப சேர்க்கிறாங்க அப்படின்னா 73rd ஓகே 73rd and 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல தான் இது வருது ரைட்டா. இதுல மெயினா இந்த முனிசிபாலிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம எதுல சேர்க்கிறோம், 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 ஓகே 1992 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992ல தான் நம்ம இந்த முனிசிபாலிட்டிஸ் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வரோம். 73rd அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்காக, பஞ்சாயத்து அமைப்புகளுக்கானது தான் இந்த 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதுல 243X அப்படிங்கிறது எதை பத்தி பேசுதுன்னா ஃபினான்சியல் பவர்ஸை பத்தி பேசுது ஓகேவா. இது போக ரொம்ப முக்கியமான இன்னொரு ஆர்டிகல் என்ன அப்படின்னா 243W. 243W என்ன அப்படின்னா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஒரு முனிசிபாலிட்டிக்கான அதிகாரங்கள் என்ன, அல்லது அவங்களுடைய என்ன வேலைகளை அவங்க செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பேசுறது தான் இந்த 243W. இது எந்த அட்டவணையோட லிங்க் ஆனதுன்னா ஷெட்யூல் 12 நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. 12 அட்டவணைகள் இருக்கு இந்திய அரசியலமைப்புல, உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அதுல ஷெட்யூல் 12ல லிங்க் ஆயிருக்கு. ஷெட்யூல் 12ல என்ன பண்ணிருக்காங்கன்னா முனிசிபாலிட்டிக்கு மொத்தமா ஒரு 18 ஃபங்க்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. 18 பணிகள் செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து முனிசிபாலிட்டிக்கு உண்டு. அந்த ஃபங்க்ஷன்ஸை பத்தி பேசுறதா இந்த ஆர்டிகல் 243W. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஆர்டிகல் என்னன்னா 243Y ஓகேவா. 243Y, இந்த 243Y எதை பத்தி பேசும் அப்படின்னா, இப்போ இந்த முனிசிபாலிட்டிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் பணம் கொடுக்கணும்ல, அதுக்காக
ஃபினான்ஸ் கமிஷனை கான்ஸ்டிடியூட் பண்றதை பத்தி பேசும். எதை பத்தி பேசும்? ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம், மாநில நிதி ஆணையம், மத்திய நிதி ஆணையம் இல்ல, மாநில நிதி ஆணையம் அமைப்பது தொடர்பான ஆர்டிகிள் தான் இந்த 243Y. ஓகேவா? ரைட். அப்ப இந்த பார்ட் 9, இப்போ நான் என்ன சொன்னது, முனிசிபாலிட்டியில பார்ட் 9A சேர்த்துக்கங்க. பார்ட் 9A தான் முனிசிபாலிட்டியை பத்தி பேசுது. 74th அமெண்ட்மெண்ட்ல அதை சேர்க்கிறோம். என்னென்ன ஆர்டிகிள் நம்ம சேர்க்கிறோம்? 243P ஸ்டார்ட் பண்ணி 243ZG வரைக்கும் இந்த ஆர்டிகிள்ஸ் தான் முனிசிபாலிட்டிஸை பத்தி பேச போகுது. இதுல 243X கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நான் மீதி 2 முக்கியமான ஆர்டிகிள்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கேள்வியில இந்த பார்ட் 9A-வும் உண்டு. ஓகே, ரிப்பீட்டடா முனிசிபாலிட்டி பத்தியும் பஞ்சாயத்து பத்தியும் கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, மீதியெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால அதை எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸா நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரைட். இது நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதியிருக்கேன். டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் PDF-ஆ நம்ம டெலிகிராம் சேனல்ல போடுறேன், பார்த்துக்கங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Then the second question, which constitutional provision empowers the government of India to give directions to the state in certain matters? சில குறிப்பிட்ட விஷயங்களில் மாநில அரசுகளுக்கு வழிகாட்டுதலை வழங்க மத்திய அரசுக்கு அதிகாரம் தரும் சரத்து எது? இது இப்போ டைரக்டாவே சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா இந்த ஆர்டிகல் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. தி ஆன்சர் இஸ் ஆர்டிகல் 256. ரைட், 256 தான் சில முக்கியமான விஷயங்கள்ல மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்க மத்திய அரசுக்கு அதிகாரம் கொடுக்குது. குறிப்பா எக்ஸிகியூட்டிவ் பவர்ல நீங்க உங்க வேலையை சரியா செய்யணும். உங்க வேலையை நீங்க சரியா செய்யல அப்படின்னா அதை இன்சிஸ்ட் பண்றதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்லிமெண்ட் ஒரு லா மேக் பண்றாங்கன்னு வச்சுப்போம். இப்போ பார்லிமெண்ட் வந்து ஒரு லா மேக் பண்றாங்க. அந்த லாவை ஒரு ஸ்டேட் ஃபாலோ பண்ண மறுக்குது அப்படின்னா அதுக்கான டைரக்ஷன்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலாம். இந்த லாவை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி இன்சிஸ்ட் பண்ணலாம். அந்த 256 அப்படிங்கிறது கிவ் டைரக்ஷன்ஸ் டு எனி ஸ்டேட். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலத்துக்கும் ஆலோசனை வழங்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ ஒருவேளை அடுத்து இதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ இந்த 256 257லாம் எதுல வரும் அப்படின்னா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. பார்ட் 11 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், பார்ட் 11. ரைட், 11வது பகுதி 11ல சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் மத்திய மாநில உறவுகள் அப்படிங்கிறதுல தான் இந்த ஆர்டிகிள் வருது. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பார்ட் 11ல. ஓகேவா? ஆர்டிகிள்ஸ் 256ல இருந்து 263 வரைக்குமானது இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸை பத்தி பேசுது. இதுல இந்த எக்ஸிகியூட்டிவ் பவர் சம்பந்தமா டைரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போ ஒருவேளை இந்த ஒரு அரசாங்கம் வந்து இந்த 256 படி யூனியன் கவர்மெண்டோட டைரக்ஷனை ஃபாலோ பண்ணாம இருந்தது அப்படின்னா ஆர்டிகிள் 365 பார்லிமெண்ட் யூஸ் பண்ணலாம். 365 என்ன சொல்லும் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இருக்கு அப்படிங்கிறது நான் தனியாக எழுதுறேன். இப்போ 352, 356, 360 இது எல்லாம் எமர்ஜென்சிஸ். ஓகே, இது வந்து நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை. இது வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, மாநில அவசர நிலை. இது வந்து ஃபினான்சியல் எமர்ஜென்சி. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ இந்த 356க்கும் 365க்கும் டைரக்டாவே ரிலேஷன்ஸ் உண்டு. ஓகேவா? இப்போ ஒரு மாநில அரசாங்கம் செயலிழந்து போகுது, அதாவது அந்த மெஷினரியே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு மாநிலத்துல அரசாங்கத்தை ரன் பண்ண முடியல அல்லது எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண முடியல, அந்த மாநிலம் செயல்படாம போயிருச்சு அப்படின்னா 356 சென்ட்ரல் கவர்மெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ஸ்டேட் எமர்ஜென்சியை அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? மாநில அவசர நிலையை கொண்டு வரலாம். இதுவே ஒருவேளை மத்திய அரசு சொல்லி மாநில அரசு கேட்கல, இப்போ ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க, அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணல, மத்திய அரசோட இணைஞ்சு பணியாற்றல அப்படின்னா ஆர்டிகல் 365 யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்ல கவர்னர் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? யூனியன் கவர்மெண்டோட டைரக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஆர்டிகல் 365 யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணலாம். ரைட்டா? அப்ப 365ம் 356ம் சிமிலர்லி சேம்னா, ஆனா என்ன சிச்சுவேஷன்ல எந்த ஆர்டிகலை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஒரு ஸ்டேட்டோட மெஷினரி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா 356, யூனியன் கவர்மெண்டோட டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா 365 பிரசிடென்ட் ரூல் ஆர் அதை நம்ம என்ன சொல்லலாம்? கவர்னர் ரூல், குடியரசுத் தலைவர் ஆட்சி அல்லது கவர்னர் ஆட்சி. இந்த ரெண்டுமே நம்ம சொல்லலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஆளுக்கூடிய அரசாங்கம் வந்து ஃபெயிலியர் ஆயிரும், அடுத்து ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ற வரைக்கும் இது நடக்கும்.
ஓகேவா? ரைட். இப்போ இதே கேள்வியில ரொம்ப முக்கியமான இன்னொரு ஆர்டிகல் இருக்கு, 262. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். இது எதை பத்தி பேசுது அப்படின்னா, இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்டை பத்தி பேசுது. இன்டர் ஸ்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். வாட்டர் டிஸ்பியூட், மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனை. நதிநீர் பிரச்சனை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இப்ப நமக்கும் கர்நாடகாவுக்குலாம் போய்கிட்டே இருக்குல்ல காவிரி நீர் பிரச்சனை. அது மாதிரி மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான ஒரு ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல் 262. இதையும் மறந்துடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்த கேள்வி போலாமா? இப்போ 2 கேள்விக்கு இவ்வளோ டீட்டெயில் சொல்லப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு இருக்கு. அடுத்தடுத்து எப்படி வேணா வரலாம். ரைட்டா? இதுல ரிலேட்டடா என்ன கேள்வி வேணா வரலாம். ஸோ அடுத்த கொஸ்டின், விச் ஆர்டிகல் empowers the president to specify the scheduled castes in various states? அதாவது ஒரு மாநிலத்தில் உள்ள பட்டியல் இன மக்களை இவங்க தான் பட்டியலின மக்கள் அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும் சரத்து எது? அப்ப இங்க கேள்வியிலேயே ஒரு முக்கியமான, இப்ப இந்த கொஸ்டின்லயே ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஷெட்யூல் காஸ்ட் தான் அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றது யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் உண்டு. இவங்க வந்து ஷெட்யூல் காஸ்ட், இவங்க ஷெட்யூல் காஸ்ட் இல்ல அப்படிங்கறத டிசைட் பண்ற அத்தாரிட்டி யாரு? பிரசிடென்ட். ஓகேவா? இப்ப எந்த ஆர்டிகிளுக்கு கீழே அதை அவர் பண்றாரு அப்படின்னா, ஆர்டிகிள் 341 341 கீழே தான் அவர் இதை பண்றாரு. ஓகேவா? ஆர்டிகல் 341 341 கீழே தான் பண்றாரு. அப்போ 341 படி ஒரு மாநிலத்துல யார் யாரெல்லாம் ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது யாரு? பிரசிடென்ட். ஓகேவா? இது இப்போ இதுக்கு அடுத்து 341 யார் ஐடென்டிஃபை பண்றதுக்கு? ஷெட்யூல் காஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. 342 ஷெட்யூல்டு ட்ரைப் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. பழங்குடியின மக்கள் யாரு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஆர்டிகல் யாரு? 342. அடுத்து 330 ரொம்ப ஃபேமஸான ஆர்டிகல். நான் இதுக்கு முன்னாடி வீடியோல கூட நான் இதை பத்தி பேசியிருந்தேன். 330 என்ன அப்படின்னா, ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ். ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் இன் லோக்சபா எலெக்ஷன்ஸ். அதாவது மக்களவை தேர்தலில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீடு பத்தி பேசுறதா என்னது? விதி 330. ஓகேவா? இப்போ 330 பார்த்துட்டோமா? அப்ப இதை தொடர்ந்து என்ன பார்த்துடணும்? அப்படி தொடர்ச்சியா பார்த்துடணும். 332 இது யாருக்கானது? எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இன் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ். மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பழங்குடியின மற்றும் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பத்தி பேசுறது தான் இந்த 332. 330 வந்து மக்களவை தேர்தல், 332 வந்து மாநில சட்டமன்ற தேர்தல். ஓகேவா? ரைட். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஷெட்யூல்டு காஸ்ட், அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் என்ன ஆர்டிகிள் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் என்ன ஆர்டிகல் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. ரைட்டா? அடுத்த கேள்வி போமா. கொஸ்டின் 4, which article of Indian Constitution mandates regular elections to the board of cooperative society? கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல்களை பத்தி எந்த ஆர்டிகிள் பேசுது? ஓகேவா? கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தலை பத்தி எந்த ஆர்டிகிள் பேசுது? சோ இப்போ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸோட எலெக்ஷன் சொல்லிட்டாங்க. சோ தி ஆன்சர் இஸ் 243 ZK. 243 ZK அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்போ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? இதுவுமே இந்திய அரசியலமைப்பு வரும்போது இல்ல. ஓகேவா? கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்னு ஒன்னே கிடையாது. இது முதல்ல எதுல சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்புல டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு ஒன்று இருக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? டிபிஎஸ்பின்னு ஒன்று இருக்கும். அந்த டிபிஎஸ்பியில் ஆர்டிகிள் 43B அப்படிங்கிறது தான் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை பற்றி பேசும். அதாவது ஒரு அரசாங்கம் ஆர்டிகிள் 43Bக்கு கீழே கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை உருவாக்கலாம், வாலண்டியராகவே கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து கிரியேட் ஆகலாம் அப்படின்னு பேசின ஆர்டிகிள் தான் என்னது? 43B. இதுக்கு நம்ம செயல் வடிவம் கொடுத்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை நம்ம எதை மாற்றுறோம்? கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸாக மாற்றுறோம். என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 97th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. 97வது அரசமைப்பு சட்டம் திருத்த 2011 படி இந்திய அரசியல் அமைப்புல பார்ட் 9B சேர்க்கப்படுது. நம்ம பார்ட் 9A 9 பத்திலாம் முன்னாடி பார்த்தோமா? இப்ப 9B சேர்க்கப்படுது. ஆர்டிகல் 243ZH இருந்து 243ZT வரைக்குமான ஆர்டிகிள்ஸ் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை பத்தி பேசுது. ZH இருந்து ZT வரைக்கும். ஓகேவா? ரைட். இப்போ இதுல இன்னொரு ஆர்டிகலையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிச்சிருப்போம். அதுல 19 ஆர்டிகல் 19 ஃப்ரீடம்ல 19 of 1 of C
நமக்கு வழங்கப்பட்ட சுதந்திரத்துல 19(1)(c) என்னத்தை எது அதிகாரம் கொடுக்குது அப்படின்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை ஃபார்ம் பண்றதுக்கான அதிகாரத்தை அடிப்படை உரிமையாக்கு. ஓகேவா? 19(1)(c) நம்ம தெரிஞ்சுக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிறது 97வது சட்டத்திட்டத்தின் மூலமா 2011 தான் சேர்க்கப்படுது. பார்ட் 9B ஆர்டிகல் எந்தெந்த ஆர்டிகல்ன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கான எலெக்ஷன்ஸுக்கான ஆர்டிகல் என்ன சொல்றேன்னா 243 ZK எவ்ரி 5 இயர்ஸ் இந்த எலெக்ஷன் நடக்கும். எப்பவுமே உங்களுக்கு தெரியல, இந்தியாவில் எலெக்ஷன் அப்படின்னாலே 5 இயர்ஸ் ஒன்ஸ் தான். ரைட்டா? ஸோ இதுதான் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இந்த கொஸ்டினோட சம் டீடைல்டு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகுமா? அடுத்த கேள்வி. அக்கார்டிங் டு ஆர்டிகல் 243Q, பாருங்க அவங்க எவ்வளவு டீடைலா போய் கேட்கறாங்க நீங்க பாருங்க. 243Q, தி லெவல் ஆஃப் முனிசிபாலிட்டி ஃபார் அ டிரான்சிஷனல் ஏரியா. டிரான்சிஷனல் ஏரியானா ஒரு இடைநிலை பகுதி. வில் பி டெசிக்னேட்டட் அஸ். ஒரு முனிசிபாலிட்டியில 243 Qக்கு கீழே டிரான்சிஷனல் ஏரியாவை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, எந்த வகையான அமைப்புன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிரான்சிஷனல் ஏரியானா என்ன அர்த்தம்? அந்த ஏரியா பியூரா வில்லேஜும் கிடையாது, அது பியூரா அர்பனும் கிடையாது. ஸோ சம்வேர் இன் பிட்வீன், அது கிராமத்துல இருந்து நகரமா மாறிக்கிட்டு இருக்கிற ஏரியாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிரான்சிஷனல் ஏரியான்னு சொல்லுவோம். இப்போ இந்த டிரான்சிஷனல் ஏரியாவுக்கு நம்ம 243Qல என்ன பேர் கொடுக்குறோம் அப்படின்னா நகர் பஞ்சாயத் அப்படின்ற பேரை கொடுக்குறோம். என்ன பேர் கொடுக்குறோம்? நகர் பஞ்சாயத்துன்னு கொடுக்குறோம். ஸோ இந்த நகர் பஞ்சாயத்து வந்து எதுக்கு கீழே வருது? முனிசிபாலிட்டிஸுக்கு கீழே வருது 243Qல. ஓகேவா? முனிசிபாலிட்டிஸ் பார்த்தோம்ல நம்ம பார்ட் 9A, அதுக்கு கீழே வருது. இப்போ ஒரு ஏரியா நகர் பஞ்சாயத்து அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லக்கூடிய ஆள் யாரு அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட கவர்னர். யாரு? அந்த ஸ்டேட்டோட கவர்னர் தான் ஒரு ஏரியாவை, டிரான்சிஷனல் ஏரியாவை நகர் பஞ்சாயத்துன்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஆளு. அவர் ஸ்டேட் கவர்மெண்டோட பரிந்துரையின் பேர்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகேவா? அப்ப இந்த நகர் பஞ்சாயத்து அப்படிங்கிறது எப்ப சேர்க்கப்படுது? அகைன் 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. ஓகேவா? ரைட். ஓகே, இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன் இந்த கேள்விக்கு. ரைட்டா? அடுத்த கேள்வி போமா. நெக்ஸ்ட். அக்கார்டிங் டு தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், தி பார்லிமெண்ட் மே பை லா கான்ஸ்டிடியூட் ஹை கோர்ட் ஃபார் யூனியன் டெரிட்டரி. ஒரு யூனியன் பிரதேசத்திற்கான உயர் நீதிமன்றத்தை உருவாக்குவதற்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய விதி எது, எந்த சரத்துன்னு கேட்கிறான். ஓகேவா? அப்போ ஒரு நாடாளுமன்றம் ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு ஹைகோர்ட்டை கொண்டு வரணும்னா எந்த ஆர்டிகிளை யூஸ் பண்ணும்? எஸ், தி ஆன்சர் இஸ் ஆர்டிகல் 241. 241 பயன்படுத்தி தான் ஒரு யூனியன் டெரிட்டரிக்கான ஹைகோர்ட்டை பார்லிமெண்ட் உருவாக்க முடியும். ஓகேவா? ரைட். தனியா இண்டிவிஜுவலாவே யூனியன் டெரிட்டரி ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு ஹைகோர்ட்டை கொடுக்கலாம். இந்தியாவிலேயே ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரி, அதாவது டெல்லி மட்டும்தான் இண்டிவிஜுவல் ஹைகோர்ட் வச்சுக்கொண்ட ஒரே யூனியன் டெரிட்டரி. வேற எந்த யூனியன் டெரிட்டரிக்கும் என்ன கிடையாது? இண்டிவிஜுவல் ஹைகோர்ட் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பாண்டிச்சேரி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி தான், ஆனா பாண்டிச்சேரிக்கு என்ன கிடையாது? இண்டிவிஜுவல் ஹைகோர்ட் கிடையாது. அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சேர்ந்து தான் ரன் ஆகும். ஓகேவா? ரைட். இது மாதிரி ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிக்கும் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய ஹைகோர்ட் வந்து செயல்படும். உதாரணத்துக்கு அந்தமான் நிக்கோபார் அப்படின்னா கொல்கத்தா ஹைகோர்ட், இந்த மாதிரி பாண்டிச்சேரினா மெட்ராஸ் ஹைகோர்ட், இப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்களோட ஹைகோர்ட் செயல்படும். ஓகேவா? இதுல இப்போ டெல்லி மட்டும்தான் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? டெல்லி மட்டும்தான் ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரி which has separate ஹைகோர்ட். இப்போ 239 எதை பேசும்? 239 எதை பேசுதுன்னா யூனியன் டெரிட்டரிஸோட அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி பேசுது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் யாரு பண்ணுவா? பிரசிடென்ட் தான் பண்ணுவாரு. த்ரூ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை வச்சோ அல்லது ஒரு லெப்டினன்ட் கவர்னர் வச்சோ ஒரு துணைநிலை ஆளுநரை வச்சோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை வச்சோ யூனியன் டெரிட்டரிஸை கண்ட்ரோல் பண்ணலாம். இதுக்கு கீழே தான் 239A ஒரு ஆர்டிகல் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். இந்த 239A தான் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லியை பத்தி பேசும். டெல்லிக்கான ஒரு சிறப்பு ஆர்டிகல் தான் இந்த 239AA. சரியா? ரைட். அப்ப இந்த 239 இதெல்லாம் எந்த பார்ட்ல சார் இருக்கு அப்படின்னா பார்ட் 8 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். பார்ட் 7 இல்ல, பார்ட் 8 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஆர்டிகல்ஸ் 239ல இருந்து 242 வரைக்கும் யூனியன் டெரிட்டரிஸை பத்தி பேசும். ஒரிஜினலா இந்திய அரசியலமைப்பு வரும்போது யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிற ஒரு ஐட்டமே கிடையாது. ஓகே, ஸ்டேட்ஸ் மட்டும்தான் இருந்தது, யூனியன் டெரிட்டரிஸ் இல்லை. ஓகேவா? அப்ப என்ன பண்ணாங்கன்னா 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 கொண்டு வந்து
யூனியன் டெரிட்டரிஸ்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க. அப்பதான் இந்த பார்ட் 8 வந்து கிரியேட் ஆகி யூனியன் டெரிட்டரிஸ்னு ஒன்று உருவாகும். சரியா? அது வரைக்கும் இந்தியாவில் யூனியன் டெரிட்டரிஸே கிடையாது. இந்த டெல்லி ஹைகோர்ட் அப்படிங்கிறது எப்போ உருவாகுதுன்னா 1966ல உருவாகுது. ஓகே, டெல்லி ஹைகோர்ட் எப்போ கிரியேட் ஆகுது? 1966ல உருவாகுது. சரியா? அடுத்த கேள்வி, which of the following articles of Indian Constitution deals with audit of accounts of the panchayat and municipality? மறுபடியும் அந்த பஞ்சாயத்து முனிசிபாலிட்டியை சுத்தியே கேள்வி எல்லாம் அமையுது. ரைட்டா? திரும்ப திரும்ப. அப்ப பார்ட் 9, 9A, 9B இந்த மூணையும் பத்தி நீங்க தெளிவா படிச்சுதான் ஆகணும். ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிகல் நீங்க படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? வேற வழியே கிடையாது. திரும்ப திரும்ப அதை சுத்தியே அவங்க ரிவால்வ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். பஞ்சாயத்துக்கு என்ன, முனிசிபாலிட்டிக்கு என்ன அப்படின்னா, பஞ்சாயத்துக்கு 243J, முனிசிபாலிட்டிஸ்க்கு 243Z. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 243J and 243Z. ஓகேவா? 243J படியும் 243Z படியும் ஒரு மாநில சட்டமன்றம் அந்த பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸை ரெகுலரைஸ் பண்றதுக்கு சில சட்டங்களை இயற்றலாம், ஆடிட்டிங் பண்ணலாம், அக்கௌண்டிங்கும் பண்ணலாம். ஓகேவா? இவங்க வந்து மாநில அரசாங்கம் பண்ணும் அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் ஆர் அண்டர் தி டெக்னிக்கல் கைடன்ஸ் ஆஃப் நம்ம சிஏஜி இருக்கார் இல்லையா, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இவரோட வழிகாட்டுதலின்படி மாநிலத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் இதை செய்யும். ஸோ இது வந்து என்ன ஆர்டிகல்? 243J and 243Z. ஓகேவா? இதுல இப்போ 243G இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் 243W சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நான் சொல்லியிருக்கேன்னா 243W என்ன சொல்லுது? பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி சொல்லுதா? இப்போ 243Gக்கு வாங்க. 243G எதை பத்தி பேசும்னா, பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பஞ்சாயத். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பஞ்சாயத். ஒரு பஞ்சாயத்தினுடைய, ஒரு பஞ்சாயத்து அமைப்பினுடைய பணிகள் என்ன? 243G எந்த ஷெட்யூலோட லிங்க் ஆயிருக்கும்னா 11th ஷெட்யூலோட லிங்க் ஆயிருக்கும், 11வது அட்டவணையோட லிங்க் ஆயிருக்கும். 243W அங்க பார்த்தோம், அது 12வது அட்டவணையோட லிங்க் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த 11th ஷெட்யூல்ல ஒரு 29 ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐட்டம்ஸ்ல பஞ்சாயத்து வந்து ஒர்க் பண்ணலாம். இப்ப ஒரு ஸ்ட்ரீட் லைட்டா இருக்கலாம், அல்லது வாட்டர் கனெக்ஷனா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி 243I சொல்லணும். நான் அங்க உங்களுக்கு ஒய் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அது மாதிரி 243I. 243I அப்படிங்கிறது பஞ்சாயத்துக்கான ஒரு ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி பேசும். ஓகேவா? ஒரு மாநில நிதி ஆணையம், அங்க வந்து முனிசிபாலிட்டிஸ், இங்க வந்து பஞ்சாயத்துக்கான மாநில. அதாவது எப்பயுமே ஸ்டாட்டிக்கா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு மாநிலத்துக்கான நிதி ஆணையத்தை உருவாக்கணும். 243I படி அந்த நிதி ஆணையம் பஞ்சாயத்துக்கு செயல்படும். 243Y படி அந்த நிதி ஆணையம் முனிசிபாலிட்டிஸுக்கு செயல்படும். இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ரைட்டா? இப்போ இந்த 243G 243I எல்லாம் வந்து 73rd அமெண்ட்மெண்ட். ஓகேவா? இந்த 243Z 243W Y எல்லாம் சொன்னேன், அதெல்லாம் வந்து 74th அமெண்ட்மெண்ட். ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். 73rd அப்படிங்கிறது பஞ்சாயத்து, 74th அப்படிங்கிறது முனிசிபாலிட்டிஸ். ஓகேவா? ரைட். அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், which provisions were inserted into 103 Constitution of 2019 to enable the reservation for EWS? பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கான இடஒதுக்கீடு வழங்கும் போது 103வது சட்டத்திருத்தத்தை கொண்டு வரோம். அது எந்த 2 ஆர்டிகிள்ஸை இன்செர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. தி ஆன்சர் இஸ் 15/6 and 16/6. 15ல் 6, 16ல் 6. ஓகே, 15ல் 6, 16ல் 6. EWS ரிசர்வேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் OBC, SC, ST ரிசர்வேஷன் வாங்கலையோ அவங்களுக்கு அதிகபட்சமா 10% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்ட திருத்தம் தான் இந்த EWS ரிசர்வேஷன். ஓகேவா? இப்போ 15லையும் 16லையும் ஏன் இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆர்டிகிள் 15 என்ன சொல்லுதுன்னா, there shall be no discrimination on the ground of religion. There shall be no discrimination. ஒரு இடத்துல எந்த வித பாகுபாடும் இருக்கக்கூடாது. ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் வச்சு என்ன இருக்கக்கூடாது? டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. நோ டிஸ்கிரிமினேஷன். எந்த விதமான பாகுபாடும் காட்டப்படக்கூடாது. நோ டிஸ்கிரிமினேஷன். அப்போ ஒருவர் இந்த மதத்தை சார்ந்தவர், அல்லது ஒருவர் இந்த ஜாதியை சார்ந்தவர், அவர் இந்த பாலினத்தை சார்ந்தவர், அல்லது இந்த இடத்தில் பிறந்தவர், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சு யாரையும் பாகுபடுத்தக்கூடாது. இப்ப நம்ம ரிசர்வேஷன் கொடுக்குறோம் அப்படின்னாலே அது ஒரு பாகுபாடு தான். நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தனை கூப்பிட்டு அவனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும், அது பாகுபாடு. அங்க அந்த இடத்துல டிஸ்கிரிமினேஷன் வருது. ஸோ நீங்க இதை அமெண்ட் பண்ணி, இப்ப நான் எக்கனாமிக்கலி வீக்கா இருக்கிறவனுக்கு கொடுக்கறது வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லை அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இந்த 15ல் 6. 16 எதை பத்தி பேசும்? 16 எதை பத்தி பேசும்னா,
ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். உங்க எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். பொது வேலை வாய்ப்புகள்ல அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்குறது. அப்ப இப்ப ரிசர்வேஷன் கொடுத்தா மறுபடியும் அது அஃபெக்ட் ஆகும். அப்ப 16(6) கொண்டு போய் சேர்க்கணும். நாங்க இந்த வீக்கர் செக்ஷனுக்கு கொடுக்கறது எந்த விதத்திலையும் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இங்க செஞ்சிருப்பாங்க. 15(6), 16(6) மறந்துடாதீங்க. ரைட்டா? 15, 16 என்னன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. ஸ்பெஷல் அட்ரஸ் பை பிரசிடென்ட். அவ்வளவுதான் இந்த கேள்வியே. மற்றதெல்லாம் நீங்க வாசிக்கவே தேவையில்லை. இவ்வளவு பெருசா வாசி நீங்க பதில் எழுத தேவையில்லை. பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரின் சிறப்பு உரையை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் இது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஆர்டிகல் 87. ஆர்டிகல் 87 அப்படிங்கிறது தான் குடியரசுத் தலைவர் உரையை பத்தி பேசக்கூடியது. அப்ப மீதி ஆர்டிகல் எதாவது சார் பேசுது? இப்ப குடியரசுத் தலைவர் உரைனா என்னன்னு தெரியும்ல, ஸ்பெஷல் அட்ரஸ். இப்போ ஒரு வருஷத்துக்கு பார்லிமெண்ட் அப்படிங்கிறது 3 டைம்ஸ் வந்து கூடும். உங்க எல்லாருக்கும் தெரியும். ரைட்டா? பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர். பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி மாசம் துவங்குது இல்லையா? இந்த பிப்ரவரி மாசம் துவங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல என்ன பண்ணணும்? பிரசிடென்ட் பேசணும். பிரசிடென்ட் என்ன பேசுவாங்க? இந்த அரசாங்கத்தினுடைய சாதனைகள்லாம் என்னென்னு பேசுவாங்க. பேசிட்டு இந்த அரசாங்கம் அடுத்து என்னெல்லாம் செய்ய போகுது அப்படிங்கறதெல்லாம் பேசுவாங்க. இதுதான் இந்த பிரசிடென்ட் அட்ரஸ். ரைட்டா? முதல் கூட்டத்தொடர்ல பேசணும். எந்த விதிப்படி பேசுறாங்க? 87 படி பேசுறாங்க. ஓகேவா? இதே மாதிரி ஸ்டேட்ல கவர்னர் பேசுவார். அவ்வளவுதான் வித்தியாசம். ரைட்டா? இப்ப இந்த பிரசிடென்ட் அட்ரஸுக்கு மோஷன் ஆஃப் தேங்க்ஸ்னு ஒன்று பாஸ் பண்ணுவாங்க. மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் பாஸ் பண்ணாத, அதாவது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் அப்படின்பாங்க. இங்கிலீஷ்ல வந்து மோஷன் ஆஃப் தேங்க்ஸ். இப்போ மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த மோஷன் ஆஃப் தேங்க்ஸை பாஸ் பண்ண முடியலை அப்படின்னா கவர்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிட்டதா அர்த்தம். கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு அர்த்தமாயிடும். சரியா? ஸோ இது போக இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கவர்னரோட ஸ்பெஷல் அட்ரஸ். இப்போ பிரசிடென்ட் 87 அப்படின்னா கவர்னர் 176. கவர்னர் வந்து என்ன ஆர்டிகல்? கவர்னர் 176 படி மாநில சட்டமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றுவார். மாநில சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றுவார். ஆர்டிகல் 176க்கு கீழே. சரி சார், இப்போ மீதி 2 ஆர்டிகல். இப்போ 85வது ஆர்டிகல் எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஒரு பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டுறதுக்கான அதிகாரம். செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ப்ராரகேஷன் அண்ட் டிசல்யூஷன் ஆஃப் லோக்சபா. ஒரு பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டுவதற்கான அதிகாரம். செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் 85. செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகேவா? அப்ப 86 என்ன? 86 என்னன்னா, குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் நிர்வாகிகளுக்கும் தனது செய்தியை அனுப்பிக்கலாம். செய்தி அனுப்பி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரைட் டு அட்ரஸ் அண்ட் சென்ட் மெசேஜஸ் ஆஃப் பிரசிடென்ட். ரைட் டு அட்ரஸ் அண்ட் சென்ட் மெசேஜஸ் டு எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலேயுமே ஒரு செய்தியை அனுப்பி, அல்லது இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஒரு மசோதாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அல்லது ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமா பேசலாம். ஓகேவா? அதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ரைட். அப்ப 85, 86 தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பெஷல் அட்ரஸ்க்கான ஆர்டிகல் பிரசிடென்ட்டுக்கு 87, அடுத்து கவர்னர் கேட்டாங்கன்னா 176. அடுத்து 10வது கேள்வி கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின், ரொம்ப முக்கியமானது. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, as per article 167 of Indian Constitution, it is the duty of Chief Minister. 167, it is duty of Chief Minister and Council of Ministers to communicate to the Governor all decisions of the Council of Ministers. அப்ப ஒரு சிஎம் என்ன பண்ணணும்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது அமைச்சரவை கூட்டத்தினுடைய முடிவுகள் அனைத்தையுமே ஆளுநருக்கு தெரிவிக்கணும். அதற்கான விதி 167ங்கிறாங்க. எஸ், இட் இஸ் கரெக்ட் தான். 165 states that the governor administers oath of office and secrecy to the minister அப்படின்னா 165 அதை பத்தி பேசுதா அப்படின்னா இல்ல. ஓகேவா? 164 தான் oath of office and secrecy of ministers பத்தி பேசும். அடுத்து 163 provides for council of ministers headed by CM to aid and advise the governor. எஸ், 163 தான் அதை பத்தி பேசுது. கரெக்ட். அப்ப 163 அங்க என்ன இருக்கணும்? சிஎம் தலைமையில ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கணும். எதுக்கு? டு எய்ட் கவர்னர். கரெக்ட். இதுதான் ஆர்டர். 164 இப்ப சிஎம்மும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை கவர்னர். 164. அப்ப 163
5 என்ன சார் அப்படின்னா 165 அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட்டை பத்தி பேசும். அட்வொகேட் ஜெனரல் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் இருக்கார் இல்லையா, அவரை பத்தி பேசும். ஸோ இங்க வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் தி எபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 1, 3 மட்டும் தான் சரி, ஆப்ஷன் டி ஆன்சர். நம்ம அபிஷியல் ஆன்சர் கீழே 1, 2, 3ன்னு கொடுத்துருந்தாங்க, அது தப்பு. ஓகேவா. 165 வந்து அதை பத்தி பேசாது. 164 தான் அந்த அப்பாயின்மெண்ட்டை பத்தி பேசும். சரியா, சீஃப் மினிஸ்டர் இஸ் அப்பாயின்ட் பை கவர்னர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் ஆர் அப்பாயின்ட் பை சிஎம் அட்வைஸ்ல கவர்னர் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். ஓகேவா, ரைட். இப்போ இந்த 164லயே இப்போ சிஎம் அப்பாயிண்ட் ஆகிறான்னு சொல்லிட்டோம் இல்லையா, இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்துருப்பாங்க. சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு ஸ்டேட் அசம்பிளி, மாநில சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள் இவர்கள் எல்லாம். ஓகேவா, ரைட். அப்போ 163 என்ன, 64 என்ன, 65, 67 இங்க நம்ம சொன்னதுதான். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எடுக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸையும் கவர்னரிடம் தெரிவிக்கணும், அது முதலமைச்சருடைய கடமை. ஞாபகத்தில் வச்சுக்கலாமா, ரைட். அடுத்து, which article authorizes state to make special provisions for welfare of women and children? பெண்கள் மற்றும் குழந்தைகளின் மேம்பாட்டிற்காக அரசாங்கம் சட்டங்களை உருவாக்குறதுக்கு எந்த விதியை பயன்படுத்துது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. 15ல் 3 பயன்படுத்தும். ஓகேவா, 15ல் 3 அகைன் நம்ம 15ல் 6 இப்பதான் பார்த்தோம் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனுக்கு. இதுக்கு ஒரு ஹிஸ்டரியே நம்ம பேசலாம். 15 உங்களுக்கு என்னன்னு தெரியும். 15 என்ன, there shall no discrimination based on race, caste, birth, sex, எல்லாத்த வச்சும் டிஸ்கிரிமினேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். இப்ப பெண்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்குறோம். பெண்களுக்கு நலத்திட்டங்களை கொடுத்தோம்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம், செக்ஸை பேஸ் பண்ணி, பாலினத்தை பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேஷன் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அப்ப பெண்களுக்கு நீங்க தனியா செய்யும் போது அது இந்த ஆர்டிகலை வயலேட் பண்ணும். அதுக்காக இந்திய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1, அதுதான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா, 15ல் 3 சேர்க்குது. 15ல் 3 சேர்த்து எக்ஸெப்ஷன் டு விமென்ஸ், பெண்களுக்கு எக்ஸெப்ஷன் கொடுக்குது. நீங்க அரசாங்கம் பெண்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குறதுக்கு ஏதாவது செஞ்சா அது அடிப்படை உரிமைகளை பாதிக்காது, அல்லது அடிப்படை உரிமைகளை வயலேட் பண்ணதா ஆகாதுன்னு சொல்லி தான் இந்த 15ல் 3 சேர்க்கிறாங்க. ஓகேவா, 15ல் 3 சேர்க்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். அப்ப 16ல் 2 என்ன, 16ல் 2 என்ன அப்படின்னா, 16ல் அகைன் 16 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல டிஸ்கிரிமினேஷன் கூடாது. ஓகேவா, டிஸ்கிரிமினேஷன் கூடாது. அப்ப 5 சொன்னா பிளேஸ் ஆஃப் பர்த், ரேஸ், ரெசிடென்ஸ், செக்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு, இது போக டிசென்ட், அவர்கள் எந்த மரபை சார்ந்தவர்கள் அல்லது எந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணக்கூடாது, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல டிஸ்கிரிமினேஷன் காட்டக்கூடாது. அப்போ 16 அப்படின்னாலே பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்னு வந்துடணும். 15ல் நம்ம டிஸ்கிரிமினேஷன் தான் பார்க்குறோம். ஸோ விமனோட ப்ளஸ் பாயிண்ட்டுக்காக 15ல் 3 பயன்படுத்தலாம். 23 என்ன, 23 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்க எல்லாருக்கும் தெரியும். 23 அப்படின்னால எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கொத்தடிமை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஒருத்தருக்கு சம்பளமே தராம அவரை நீங்க வேலை வாங்குனீங்க அப்படின்னா அது கொத்தடிமை முறைன்னு சொல்றோம். அப்ப 23 என்ன சொல்லுதுன்னா, கொத்தடிமை முறையை ஒழிக்கணும், ஃபோர்ஸ் லேபர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா 23ல் 2 ஒரு 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 அதுலயும் ஒரு விதிவிலக்கா இருக்கு. என்னவா இருக்குன்னா, இப்போ ஒரு மாநிலம், ஒரு ஸ்டேட் சம் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அதனுடைய மக்களை கம்பல்சரி சர்வீஸ்க்குள்ள தள்ளலாம். கம்பல்சரி சர்வீஸ் டு தேர் பீப்புள், அது எக்ஸெப்டட். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு போர் சூழ்நிலை இருக்கு. இப்போ அந்த போர் சூழ்நிலையில அரசாங்கத்துக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னா, அப்ப அரசாங்கம் என்ன பண்ணலாம்னா, ஒரு குறிப்பிட்ட மக்களை நீங்க வந்து வேலை பாருங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வேலைக்கு எந்த விதமான ரெமுனரேஷனும் இல்லாம கூட பார்க்க சொல்லலாம். ஸோ அது மாதிரி இருந்தா அது ஆர்டிகல் 23 ஆஃப் 2ல எக்ஸெப்டட். ஓகே, அது வந்து கொத்தடிமை முறை ஆகாது, அரசாங்கம் தேவைப்பட்டா செய்யலாம். அதே மாதிரி 19ல் 5 உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ல ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், இந்தியாவிற்குள்ள எந்த பகுதிக்கு செல்வதற்கும் எந்த பகுதியில் வசிப்பதற்குமான அதிகாரத்தை 19ல் 5 கொடுக்குது. ஓகே, அப்ப 4 ஆர்டிகிள் அவங்க கொடுத்துருக்காங்க, 4ஐயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 முக்கியமானது, ரைட்டா, மறந்துடக்கூடாது. அடுத்து மறுபடியும் யூனியன் டெரிட்டரி. Which of the following articles of the Constitution empowers the administrator to promulgate ordinances? அப்போ யூனியன் டெரிட்டரிஸ்ல அவசர சட்டங்களை கொண்டு வருவதற்கு எந்த விதி பயன்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி இதுல ஒரு சில ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எல்லா ஆர்டிகலுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸெப்ட் 1. அந்த 1 தான் என்னன்னா 239B. நான் 239 என்ன, பார்ட் 8 என்ன, இப்பதான் எல்லாத்தையும் பேசணும். பார்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் 239ல இருந்து 242 வரைக்கும்
யூனியன் டெரிட்டரிஸை பத்தி பேசும். 239 தான் என்னது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரி நான் சொன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் இதை நான் சொன்னேன்னா உங்களுக்கு. இப்போ இந்த 239 கீழே இருக்கக்கூடிய 239 பியின் படிதான் அந்த யூனியன் டெரிட்டரியுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசர சட்டங்களை இயற்றலாம். அவசர சட்டம்னா என்ன? இப்போ அந்த யூனியன் டெரிட்டரியில ஒரு லெஜிஸ்லேச்சர் இல்லை, ஆனா ஒரு சட்டம் தேவைப்படுது அப்படின்னா அதை அவர் ஒரு ஆக்டா இம்போஸ் பண்ணலாம். அந்த இம்போஸ் பண்ணதுல இருந்து 6 மாதங்களுக்குள்ள அந்த மாநில சட்டமன்றம், அந்த யூனியன் டெரிட்டரியோட சட்டமன்றம் கூடி அந்த அவசர சட்டத்தை சட்டமா பாஸ் பண்ணணும், பில்லா பாஸ் பண்ணணும். ஓகே, அப்பதான் அந்த சட்டம் செல்லும், இல்லைன்னா அது செல்லாது. ஓகேவா, ரைட். இப்போ இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்படிங்கிறது இந்தியாவில் இன்னும் 2 பேருக்கு இருக்கு. அதுல முக்கியமான ஒரு ஆள் யாரு அப்படின்னா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்? அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம். அண்டர் ஆர்டிகிள் 123 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் விதி 123 கீழே குடியரசுத் தலைவர் ஆர்டினன்ஸை மேக் பண்ணலாம். அதே மாதிரி மாநிலத்தினுடைய கவர்னரும், ரைட்டா, மாநிலத்தினுடைய கவர்னர், ஸ்டேட் கவர்னர், இப்போ நம்பரை கவனிங்களா, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 123 அப்படிங்கிறது பிரசிடென்ட், 213 அப்படிங்கிறது கவர்னர். ஆர்டிகல் நம்பர் 213 213 படி மாநில ஆளுநர் அவசர சட்டங்களை ஏற்றலாம். இந்த அவசர சட்டங்களுடைய நோக்கம் என்னன்னா, இப்ப பார்லிமெண்டோ அல்லது மாநில சட்டமன்றமோ அவையில இல்லை, ஆனா அந்த சமயத்துல ஒரு சட்டம் தேவைப்படுது அப்படின்னா அதை குடியரசுத் தலைவர் அவசர சட்டமா கொண்டு வரலாம். அவசர சட்டமா கொண்டு வந்ததுல இருந்து 6 மாதங்களுக்குள்ள அந்த அவை திரும்ப கூடியிருக்கணும். ஓகே, அவை கூடியிருக்கணும். அவை கூடுனதுல இருந்து 6 வாரங்களுக்குள்ள அந்த அவசர சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ ஒரு ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது 6 மாதம் 6 வாரம் வேலிடா இருக்கும். 6 வாரத்துக்குள்ள, 6 மாதம் ஆகி 6 வாரத்துக்குள்ள அந்த அவசர சட்டத்தை நீங்க பாராளுமன்றத்திலேயோ அல்லது மாநில சட்டமன்றத்திலேயோ நிறைவேற்றல அப்படின்னா அந்த அவசர சட்டம் செல்லாததாயிரும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, செல்லாததாயிரும். ரைட்டா. அதே மாதிரி 233 நான் சொல்லிட்டேன், அது டெல்லிக்கான தனிப்பட்ட ஆர்டிகிள். 241 ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு யூனியன் டெரிட்டரிக்கான ஹைகோர்ட்டை கிரியேட் பண்றதுக்கான அதிகாரம் 241. அப்ப நீங்க கவனிங்களேன், எல்லாமே சுத்தி 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 ஒரே இதுக்குள்ளே சுத்துது பாருங்க. பஞ்சாயத்து ராஜ்ல இருந்து, முனிசிபாலிட்டில இருந்து, யூனியன் டெரிட்டரியில இருந்து கேள்விகள் ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க. ஓகேவா, அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எது எதெல்லாம் சரின்னு கேட்கிறாங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தி ஃபினான்ஸ் கமிஷன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இட் இஸ் அ குவாசி ஜுடிஷியல் பாடி. இது ஒரு பகுதி நீதித்துறை சார்ந்த அமைப்பு. அதுக்கு நீதித்துறை அதிகாரம் பகுதி நீதித்துறை சார்ந்த அமைப்புன்றாங்க. ரைட். அடுத்து ஆர்டிகல் 280 தான் ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி பேசுதுங்கிறாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டிடியூட்டட் பை பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் தான் அதை வந்து உருவாக்குறாருன்னு சொல்றாங்க, அமைக்கப்படுதுன்றாங்க. அடுத்து கான்ஸ்டிடியூட் ஆஃப்டர் எவ்ரி 6 இயர்ஸ்ங்கிறாங்க. ரைட். இந்த 4ல எது எதெல்லாம் சரின்னு கேட்குறாங்க, எது எதெல்லாம் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி தான், கரெக்ட். ஆர்டிகல் 280 கரெக்ட். பிரசிடென்ட் தான் கிரியேட் பண்றாரு, கரெக்ட். கான்ஸ்டிடியூட்டட் ஃபார் 6 இயர்ஸ் இல்ல, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் 5 இயர்ஸ். ஓகேவா. ஒரு நிதி ஆணையம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் உருவாக்கப்படும். ஓகேவா. ஸோ இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இப்போ நிதி ஆணையத்துடைய மெயினான பணி என்ன? இப்போ அரசாங்கத்துக்கு ஒரு டாக்ஸ் வரும், அதுதான் அரசாங்கத்தினுடைய ரெவன்யூ. ஒரு அரசாங்கம் ரன் ஆகிறதுக்கு டாக்ஸ் வேணும். இதை டாக்ஸை 2ஆ பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்ல, வெர்டிகலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஹரிசாண்டலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகேவா. வெர்டிகலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனா என்னன்னா, இப்போ எனக்கு 100 ரூபா கலெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். இந்த 100 ரூபால ஸ்டேட்டுக்கு எவ்வளவு, சென்ட்ரலுக்கு எவ்வளவு அப்படின்றத நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன். இப்போ உதாரணத்துக்கு சென்ட்ரலுக்கு 60 ரூபா, ஸ்டேட்டுக்கு 40 ரூபா கொடுக்க வேண்டியது. இப்போ இது வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ ஸ்டேட்டுக்கு 40 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டேன்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறேன்? என்கிட்ட 40 ரூபா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு, ஆந்திராக்கு எவ்வளவு, கேரளாக்கு எவ்வளவு, கர்நாடகா எவ்வளவு நான் பிரிக்கிறேன் இல்லையா? ஸ்டேட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன். இதை செய்யக்கூடிய வேலையை தான் ஃபினான்ஸ் கமிஷன் செய்யும். இந்த வேலையை தான் ஃபினான்ஸ் கமிஷன் செய்யும். ஓகேவா. இதுக்காக தான் எவ்ரி 5 இயர்ஸ் வந்து ஃபினான்ஸ் கமிஷனை கான்ஸ்டிடியூட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆர்டிகல் 280க்கு கீழே. ஸோ இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா 1951 உருவாக்கப்பட்டிருக்கும். 1951 உருவாக்கப்பட்டிருக்கும். இது வரைக்கும் 16 ஃபினான்ஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. 51 ரைட்டா, 54 இல்ல 51. இது வரைக்கும் 16 ஃபினான்ஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஃபினான்ஸ் கமிஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு, அது எந்த டென்யூருக்கு உருவாக்கப்பட்டது, அதனுடைய தலைவர் யாருன்றதை கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து KC நியோகி அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருப்பாங்க. இப்போ 16வது ஃபினான்ஸ் கமிஷன் உங்க எல்லாருக்கும் தெரியும், கமெண்ட்ல போடுங்க. 16வது ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர் யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ரைட்டா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி,
In which of the following articles, again union territory தான். It is stated that union territories are administered by the president who may appoint an administrator to oversee them. இது நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரி அப்படின்னாலே ஆர்டிகல் 239 தான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இது எத்தனை தடவை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இதான் ஆன்சர். இப்ப பாத்தீங்களா, ஒரு 10 கேள்வி பார்த்ததுமே இந்த கேள்விக்கான ஆன்சர் நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாம உங்களுக்கு தோணி இருக்கும். கண்டிப்பா தோணி இருக்கும்ல. அவ்வளவுதான். இப்படி பார்த்தோம்னாலே எல்லாமே மனசுக்கு ஞாபகத்துல நின்றும் கடன் பார்த்துடலாம். சரியா? அடுத்த கேள்வி, what is the maximum total duration for which president rule can continue in a state under article 356 subject to parliamentary approvals and constitutional conditions? ஒரு மாநிலத்துல விதிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு நீடிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. மேக்சிமமா அப் டு 3 இயர்ஸுக்கு அந்த பிரசிடென்ட் ரோல நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, அதுக்கு பார்லிமெண்டினுடைய அப்ரூவல் தேவை. பார்லிமெண்ட் அப்ரூவல் வந்து மேண்டேட்டரி. பார்லிமெண்ட் அப்ரூவல் எப்ப கிடைக்கணும் அப்படின்னா, எவ்ரி 6 months ஒன்ஸ், 6 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்க பார்லிமெண்ட்ல அந்த பிரசிடென்ட் ரூல் ரிலேட்டடான ஆக்ட பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 6 மாதங்களுக்கு ஒரு ரூல் பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுக்கணும். பார்லிமெண்ட் அப்படின்னா 2 ஹவுஸ், லோக்சபா ராஜ்யசபா, 2 ஹவுஸுமே அந்த பில்லை பாஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க 3 இயர்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். 3 ஆண்டுகளுக்கு மேல ஆர்டிகல் 356 படி பிரசிடென்ட் ரூலை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா அங்க தேர்தல் நடத்தி புதிய அரசாங்கத்தை அமைச்சுதான் ஆகணும். there is no way to extend after beyond 3 years. 3 ஆண்டுகளுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியாது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்ப 356 உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர் பிரசிடென்ட் ரூல் அப்படி நம்ம வச்சுக்கலாம். ரைட்டா? இதுல 352 நான் ஆல்ரெடி சொன்னேன் நேஷனல் எமர்ஜென்சி. 360 வந்து பினான்சியல் எமர்ஜென்சி. இந்தியாவில் இது வரைக்கும் பினான்சியல் எமர்ஜென்சி வந்ததே இல்லை. நேஷனல் எமர்ஜென்சி 3 முறை வந்திருக்கு. ஓகேவா? ரைட். இதுல 356 வேற 365 வேற அப்படிங்கறத நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 365 படிலாம் நீங்க எமர்ஜென்சிலாம் எக்ஸ்டெண்டே பண்ண முடியாது. 356 கீழே தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். 365 படி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இந்தியாவில் முதல் முறையா இந்த 356 யூஸ் பண்ணி நேஷனல் ஸ்டேட் எமர்ஜென்சி வந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல. 356 ஃபர்ஸ்ட் எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா பஞ்சாப்ல தான் பண்ணாங்க. 1951 பண்ணாங்க. இது ஏன் நடந்திருக்கும் அப்படின்னா, 1951 அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகள் கண்டினியூவா இருந்ததுனால பாகிஸ்தான் பார்டர்ல பஞ்சாப் இருக்கும். இந்த மூவ்மெண்ட் அதிகமாயிட்டே இருந்ததுனால அங்க ஸ்டேட் எமர்ஜென்சி இம்போஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஸோ முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது பஞ்சாப் தான். ஓகேவா? ரைட். ஸோ 15வது கேள்வி முடிஞ்சுதா? 16 ஒரு பெரிய கேள்வி. ரைட். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்? எ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. எது சரியானது அல்லது தவறானது? A state legislature cannot impose tax on consumption or sale of electricity. இது சரியா தப்பா? அடுத்து ஆர்டிகல் 282 empowers both center and the states to make any grants from public purpose even if it is not within the respective legislation competition. அதாவது மத்திய மாநில அரசுகள் சட்டவாக்க அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டதா இருந்தாலும் பொது காரியங்களுக்காக மானியங்களை வழங்க 282 அதிகாரம் அளிக்குதா அப்படின்னா ஆமா, கண்டிப்பா அதிகாரம் அளிக்குது. அப்ப அது சரியானதான், தவறானது இல்ல. அடுத்து a state legislature is prohibited from imposing a tax on supply of goods or services. இப்ப பாருங்களேன், சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ்ன்னு வந்துட்டாலே அது டைரக்டா எதுக்கு கீழே போயிடும்? ஜிஎஸ்டி கீழே போயிடும். ரைட்டா? அப்ப அங்க மாநில அரசுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. மாநிலத்திற்கு வெளியே நடக்கும் பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது அல்லது இறக்குமதி மீதோ வரி விதிக்க மாநில அரசு வரி விதிக்க முடியாது. ஆமா, ஏன்னா ஜிஎஸ்டி கீழே போயிருச்சு. ஜிஎஸ்டி யார் தான் பண்ண முடியும்? யூனியன் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். எஸ், அப்ப இதுவும் கரெக்ட். ப்ரோஹிபிட் பண்ணி வச்சிட்டோம். A state legislature can impose taxes on professions, trades, callings and employments. ஆமா, பண்ண முடியும். மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய வேலைகளுக்கோ அல்லது வேலை வாய்ப்புகளுக்கோ கண்டிப்பா வரி விதிக்க மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு. அப்ப இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன் தப்பு? நான் நல்லா கவனிக்கணும். cannotன்ற வார்த்தை இருக்கு. ஆனா மாநில அரசுக்கு இப்ப நீங்க உதாரணத்துக்கு யோசிங்க. நம்ம கரண்ட் பில்லு கட்டுறோம். நம்ம கன்சியூம் பண்ற கரண்ட் பில்லு கட்டுறோம்ல, யாருக்கு கட்டுறோம்? மாநில அரசுக்கு தான் கட்டுறோம். அப்ப இது நீங்க ஜென்ரலா எதுவுமே தெரிஞ்சுக்கலன்னா கூட இதுக்கு ஆன்சர் போட முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் இம்போஸ் டாக்ஸ் ஆன் கன்சம்ஷன் ஆர் சேல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கண்டிப்பா வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு. அதுல மாற்றமே கிடையாது. இந்த cannot அப்படின்னு வந்தாலே கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஒன்லி அப்படிங்கிற வார்த்தை வந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பெல்லாம் அதுல ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். கவனமா இருக்கணும். நாட்டுன்னு வந்தாலோ அல்லது ஒன்லின்னு வந்தாலோ ரொம்ப கவனமா பார்த்து அதை வாசிக்கணும்.
வாசிச்சு புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப ஜென்ரலான கொஸ்டின், நம்ம இதுக்கெல்லாம் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ரைட்டா? அடுத்த கேள்வி, which of the following articles of the Constitution of India relates to the tenure of the governor? ஒரு ஆளுநரின் பதவி காலத்தை பத்தி பேசக்கூடிய விதி எது அப்படின்னா ஆர்டிகிள் 156 தான் கவர்னரோட பதவி காலத்தை பத்தி பேசுது. ஆனா கவர்னரோட பதவி காலம் அப்படிங்கிறது அப் டு தி டிஸ்கிரேஷன் ஆஃப் பிரசிடென்ட் தான். இன் ஜெனரல் 5 years நம்ம சொல்லுவோம். ஆனா பிரசிடென்டினுடைய குடியரசுத் தலைவரினுடைய ஆதரவு உள்ள வரை தான் அவர் பதவியில் இருக்க முடியும். நார்மலா 5 years. ஆனா அரசியலமைப்புல 5 years எழுதப்பட்டிருக்காது. ஓகே, 5 years சேஞ்ச் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஒருவேளை அவர் இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள பதவி விலகுறார் அப்படின்னா என்ன பண்ணலாம், அவர் குடியரசுத் தலைவருக்கு பதவி விலகல் கடிதம் எழுதி வச்சுட்டு பதவி விலகிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ ஆர்டிகல்ஸ் இதுல எக்ஸ்ட்ரா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆர்டிகல் 153 பத்தி தெரிஞ்சுக்கணும். 153 தான் தேர் ஷால் அ கவர்னர், ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் தேவை அப்படின்னு. தேர் ஷால் அ கவர்னர் ஃபார் அ ஸ்டேட், ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் தேவைன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் இது 153. ஓகேவா? 155 இங்க கொஸ்டின்ல இருக்கு இல்லையா, 155 எதை பத்தி பேசுதுன்னா கவர்னர் வாஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அடுத்து 155 157 குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், கவர்னருக்கான குவாலிஃபிகேஷன் பத்தி பேசுறதா என்னது 157. குடியரசுத் தலைவருக்கான ஆளுநருக்கான அதிகாரங்கள் என்ன, 35 வயதை பூர்த்தி செய்ததா இருக்கணும், வேற எந்த அரசாங்க பதவியிலேயோ பணியிலேயோ இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து கவர்னருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ். இந்தியா சிட்டிசனா இருக்கணும் அப்படிலாம் சொல்றோம்ல. 158 கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ், கவர்னருடைய பதவிக்கான கண்டிஷன்ஸ், என்னென்ன கண்டிஷன்ஸ் அவர் ஃபாலோ பண்ணணும், கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஃபார் கவர்னர். அப்ப இருக்கிற ஆர்டிகல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா 153 ஒரு கவர்னர் இருக்கணும், 155 கவர்னரை பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்றாரு, 157 கவர்னருக்கான குவாலிஃபிகேஷனு, 158 அவரோட ஆஃபீஸுக்கான கண்டிஷன்ஸ், என்னென்ன கண்டிஷன்ஸ் அவர் ஆஃபீஸுக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசுறோம். இதுல இப்போ ஒரு கவர்னர் 2 மாநிலத்துக்கு கூட அட் அ டைம்ல கவர்னராக இருக்கலாம். இப்போ தமிழ்நாடு ஆளுநர் கூட அப்படிதான் இருக்காரு. ஓகேவா? ஒரே ஆள் வந்து 2 மாநிலங்களுக்கு கவர்னராக இருக்கலாம். இப்போ 153 தேர் ஷால் பி எ கவர்னர் ஃபார் ஸ்டேட்னு சொல்றோம் இல்லையா, இதுல ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. இந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டம் படி ஒரே ஆளுநர் 2 மாநிலங்களுக்கு ஆளுநரா தொடர முடியும். இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாடு கேரளாவுக்கு ஒரு பொதுவான ஆளுநர் தான் இருக்காரு. அதை கொண்டு வந்த சட்ட திருத்தம் இது 7வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1956. ஓகேவா? ரைட். அடுத்து மறுபடியும் முனிசிபாலிட்டிக்குள்ள போயிட்டாங்க. ஆர்டிகல் 243Y ஆல்ரெடி உங்களுக்கு நான் 243Y எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 243Y ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபினான்ஸ் கமிஷன் சப்மிட் தி ரெக்கமெண்டேஷன் ரிகார்டிங் தி முனிசிபாலிட்டிஸ். யாருக்கு சப்மிட் பண்ணோம்? 243Y நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், ஃபினான்ஸ் கமிஷன், முனிசிபாலிட்டிக்கான ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லி கொடுத்தேன். அந்த ஃபினான்ஸ் கமிஷன் யாருக்கு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும்னு கேட்குறாங்க. நான் 243Y எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ஃபினான்ஸ் கமிஷனை கவர்னர் தான் கான்ஸ்டிடியூட் பண்றாருன்னு நான் சொன்னேன். ஆளுநர் தான் கிரியேட் பண்ணுவார். அப்ப யாருக்கு தான் ரிப்போர்ட்டை கொடுக்கணும்? கவர்னருக்கு தான் கொடுக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 243Y தி ஆன்சர் இஸ் கவர்னர் ஆஃப் ஸ்டேட். அப்போ 243ன்றது என்னது? முனிசிபாலிட்டிக்கான ஃபினான்ஸ் கமிஷன். அந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷனை ரிப்போர்ட்டா கொடுக்கும். யாருக்கு கொடுக்கும்? கவர்னருக்கு கொடுக்கும். ஏன் கவர்னருக்கு கொடுக்கும்? கவர்னர் தான் கிரியேட் பண்றாரு. அவ்வளவுதான், பாயிண்ட் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ 19 which article deals with the original jurisdiction of Supreme Court? உச்சநீதிமன்றத்தினுடைய அசல் அதிகார வரம்பை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் என்ன? 131 131 தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன அர்த்தம்? உச்சநீதிமன்றம் எதெல்லாம் நேரடியா விசாரிக்கலாம், எதெல்லாம் நேரடியா விசாரிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொலை சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கொலை சம்பவத்தை சுப்ரீம் கோர்ட் நேரடியாக விசாரிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்கு தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட்ல பெஞ்சஸ் இருக்கும், அவங்க விசாரிப்பாங்க. அதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், அதுல சரியான நீதி கிடைக்கலன்னா அப்பீல் பண்ணி எங்க தான் போக முடியும்? ஹைகோர்ட்டுக்கு தான் போக முடியும். ஹைகோர்ட்லயும் கிடைக்கலன்னா அப்பீல் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் போக முடியும். அது அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஆனா ஒரு சில விஷயங்களை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம்னா நேரடியா விசாரிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்திய அரசாங்கத்துக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பிரச்சனை. தமிழ்நாடு கவர்மெண்ட் போய் ஒரு கேஸ் போடுது அப்படின்னா அது ஹைகோர்ட்ல போட தேவையில்லை, நேரடியாக சுப்ரீம் கோர்ட்லேயே போடலாம். ஓகே, இப்போ எஸ்ஐஆர் பிரச்சனை நடக்குது இல்லையா,
ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஒன்று பண்ணாங்க. அப்போ அதுல ஒரு டிஸ்பியூட் கிரியேட் ஆகுது. அப்போ இது வந்து ஒரு மாநில அரசு மத்திய அரசினுடைய நடவடிக்கையை எதிர்க்குது. ஒரு மாநில அரசு மட்டும் எதிர்க்கல. இப்போ தமிழ்நாடு எதிர்த்துச்சு, வெஸ்ட் பெங்கால் எதிர்த்துச்சு, கேரளா எதிர்க்குது. இப்போ இப்படி மாநிலங்கள் எதிர்க்கும் போது இப்போ மத்திய அரசுக்கும் ஒரு மாநில அரசுக்கோ அல்லது பல மாநில அரசுகளுக்கு எதிராகவோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை உச்சநீதிமன்றம் நேரடியா விசாரிக்கும். ஓகேவா? அதை உச்சநீதிமன்றம் என்ன பண்ணும்? நேரடியா விசாரிக்கும். 2 பேர் கலந்து இருக்கும் போது மட்டும்தான் இது நடக்கும். ஓகே, மற்றபடி எதையுமே நேரடியா விசாரிக்காது. அடுத்து இதுல ஆர்டிகல் 32 எடுத்துக்கிட்டீங்கன்னா, 32 எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எதை பத்தி பேசும்னா ரிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி பேராணைகளை பத்தி பேசும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க 5 விதமான ரிட்ஸ் இருக்கு. அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணலாம்? அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக ரிட்ஸை அனௌன்ஸ் பண்ணலாம். 5 ரிட்ஸ் இருக்குன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஹெபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், செர்டியோரி, இதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. அதுதான் அந்த ஆர்டிகல் 32. அதே மாதிரி ஆர்டிகல் 124 என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றத்தை உருவாக்குவதற்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து நியூ டெல்லியில இருக்கு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அந்த 124ங்கிறது தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் 124. 141 என்ன அப்படின்னா இப்போ உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பு இந்தியா முழுமைக்கும் பொருந்தும். ஓகே, இந்தியா முழுமைக்கும் பொருந்தும். வித்தின் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா எல்லாருக்கும் அது பொருந்தும். அதுதான் ஆர்டிகல் 141. அது சுப்ரீம் கோர்ட்டினுடைய பவர், அது எந்த அளவுக்கு அது பொருந்தும் அப்படிங்கிறத பத்தி பேசக்கூடியதுதான் ஆர்டிகல் 141. 141 இந்தியா முழுமைக்கும் பொருந்தும் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் அந்த 141. இதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 20. Which article of Indian Constitution empowers Supreme Court to review any judgment pronounced or ordered made by it? அதாவது உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பையே மறு ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரத்தை வழங்கக்கூடிய ஆர்டிகிள் எது அப்படின்னு கேட்டுக்கலாம். ஓகேவா? தி ஆன்சர் இஸ் ஆர்டிகல் 137. விதி 137 படி உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை தானே மறு ஆய்வு செய்து கொள்ளலாம். எப்ப செய்யலாம்? இப்ப உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருது, ஒரு தீர்ப்பு கொடுக்குது. தீர்ப்பு கொடுத்த 30 நாளுக்குள்ள ரிவ்யூ பெட்டிஷனை தாக்கல் பண்ணணும். ரைட்டா? மறு ஆய்வு மனு, ரிவ்யூ பெட்டிஷனை தாக்கல் பண்ணணும். ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் பண்ணா அதை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி ஒருவேளை தீர்ப்புல தப்பு இருந்தா அதை தானே சரி பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதுதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்பெஷல் அத்தாரிட்டி. ஓகேவா? ரைட். 137. 145 என்ன அப்படின்னா 145 என்னன்னா சுப்ரீம் கோர்ட் தனக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அல்லது ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை அதுவே கிரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் அதோட ரூல்ஸ், அதோட ப்ரொசீஜர்ஸை வந்து அதுவே ரெடி பண்ணிக்கும். உதாரணத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தேவையான ஆட்களை பணிக்கு எடுக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. நம்ம தான் எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களே பார்த்துப்பாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து 141 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 141 சொன்னேன் இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டோட எந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புகள் பொருந்தும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ். நான் மொத்தமாக கிட்டத்தட்ட 100 கொஸ்டின்ஸ் கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ண மெத்தட் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத சொல்லுங்க. இல்லை ஜஸ்ட் வெறும் ஆன்சர் மட்டும் போதும் கடன் போகலாம் அப்படின்னாலும் ஓகே தான். அல்லது இது இன்னும் டீப்பா போய் இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னாலும் ஓகே தான். உங்களோட கருத்து என்னவா இருந்தாலும் அதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பான முறையில் அதை நான் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்றேன். இந்த பாலிட்டி சீரிஸ் அப்படிங்கிறது ஒரு 3-4 வீடியோவாவது தொடரும். இதே மாதிரி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமின்ற எல்லாத்துக்கும் நம்ம இதை பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் முன்னாடி சொன்னதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரியா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல இதோட கண்டினியூவேஷன் நம்ம பார்க்கலாம். சரியா? ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. தேங்க்யூ.